Hi friends, வணக்கம். வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு பாலக்கை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷோட நேம் வந்து லசூனி பாலக் கா சாக். ரொம்பவே எம்மியாக இருக்கும். பாலக் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்பவே இந்த சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணியை இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி பாயில் ஆகிற டைமில் ஒரு கட்டு பாலக்கீரையை இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு 1 மினிட்டுக்கு ஹை ஃப்ளேமில் இதை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே பாலக்கீரையை எப்படி நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐக்கன்லையும் லிங்க் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 1 மினிட் ஆகிடுது. இது நல்லா பிளான்ச் ஆகி ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கிட்டு இந்த பாலக்கீரையை வந்து இதில் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏதானும் சூப்பு இல்லை குழம்பெல்லாம் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 7லேருந்து 8 பல்லு பூண்டு அதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி 1 இன்ச் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2லேருந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்தை பொறுத்து அதிகமாகவோ கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பெரிய வெங்காயம் 1 நல்ல பெரிய பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும், நல்லாவே வெந்துடும். லசூன்னா பூண்டு, பாலக்கும் பூண்டும் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த டிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு புதினா லீவ்ஸை இதில் போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இது எல்லாமே வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கலர் மாறாமல் நல்லா பச்சையாகவே இருக்கும் நம்ம கிரேவி. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி சூப்பராக ரெடி ஆகிடுது. இதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆகும். இது நல்லா ஆறுனதும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் உப்பும் சேர்த்துடாதீங்க, கலர் போயிடும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 20லேருந்து 25 பூண்டு பல் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து அரைவேக்காடு அப்படிலாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது. நல்லா கோல்டன் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு பயங்கர டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ நல்லாவே ப்ரௌன் ஆகி ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நட்மெக் பவுடர், ஜாதிக்காய் பொடி, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஜாதிக்காய் பொடி வந்து இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால தான் அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம புதினா, மல்லி, அதுக்கப்புறம் பாலக் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். இந்த க்ரீன் பேஸ்ட் ஏற்கனவே வதங்கினதுனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த பட்டரும் அந்த பூண்டோட வாசனையும் இந்த பாலக்கில் இறங்குற அளவுக்கு வதக்கினா போதும். ஜஸ்ட் 1 மினிட்டுக்கு வதக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம எந்த உப்பும் ஆட் பண்ணலை. ஸோ உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் மிக்சியை நல்லா அலம்பி அந்த தண்ணியை கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு போதும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியும் சேர்த்து ஒரு பாயிலிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு பன்னீரை நல்லா க்ரம்பிள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் பீஸாக ஆட் பண்ணாமல் நல்லா கையாலேயே உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் போதும். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இதில் கடைசியாக நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணாலும் இந்த டிஷ் ரொம்ப எம்மியாக இருக்கும். உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா ஜஸ்ட் பாலில் மேலே வரும் இல்லையா ஏடு, அதை வந்து ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. செமையான டேஸ்ட் தரும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட லசூனி பாலக் கா சாக் ரொம்ப டெலிஷியஸாக ரெடி ஆகிடுது. எவ்வளோ க்ரீனிஷாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி க்ரீனிஷாக உங்களுக்கும் கிரேவி கிடைக்கும். இது சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப எம்மியான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு கீரைனாலே பிடிக்காது. அவங்களுக்கு இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye bye.